ஹாய், நான் அனு பேசுகிறேன் ஃப்ரம் சில்ப்ரீஸ் ஃபேமிலி சலூன். இது எங்களோடது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் ஸ்பெஷலாக இருப்பாங்க. எங்களோடது வந்து ஹேர் கேர் இதுதான் ரொம்ப ஸ்பெஷல். எந்த மாதிரி ஹேராக இருந்தாலும் சரி, கிளைண்ட் வந்து இன்னும் ஒரு மாடலோட பிக்சரை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நாங்கள் என்ன சொல்வோன்னா, உங்களோட டெக்ஸ்சர் ஆஃப் ஹேர் என்ன இருக்குது, இதில் வந்து எப்படி மாற்ற முடியும் அப்படின்றது தான் இங்கே வந்து டெக்னிக். ஸோ எந்த மாதிரி ஹேராக இருந்தாலும், எப்படி டேமேஜாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஸ்மூத்னிங் பண்ணலாமா, இந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணி தான் நாங்கள் வந்து கிளைண்ட்டே எடுப்போம். கிளைண்ட்டோட ஹேர் டெக்ஸ்சர் என்ன, நாங்கள் ஸ்பெஷல் என்னென்னா, நாங்கள் ஹேர் ப்ரோட்டீன் வந்து நிறைய பண்ணுவோம். ஹேர் கெரட்டினும் ஹேர் ப்ரோட்டீனும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு, கண்டிஷ்னர் எல்லாருமே ப்ராப்பராக ஷாம்பூஸ் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த ஷாம்பு மாத்திரேன், நிறைய ஷாம்பு வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதனாலேயும் ஹேர் ஃபால் வரும். ஹேர் ஃபால்க்கு நிறைய ரீசன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்து முடி பாதியாகிடுச்சு, எனக்கு கொட்டிடுச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா, அவங்க வந்து தாராளமாக எங்கள் சலூனுக்கு வரலாம். அவங்களுக்கு வந்து நாங்கள் நல்லபடியாக அவங்களோட ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை முதல்ல சொல்லி கொடுத்துருவோம். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இந்த ஷாம்பு போட்டேன், அந்த ஷாம்பு போட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறமா ரொம்ப சீக்கிரமாக வந்து ஷாம்பூஸை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம முடியை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன். ஸோ பொல்யூஷனும் கூட, நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸு, சாப்பிட்றதுல வந்து நமக்கு அயன், கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தாலும் ஹேர் ஃபால் வரும். இந்த மாதிரி பிரச்சனை இல்லவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கன்சல்டேஷனும் பண்ணுவோம். சில பேருக்கு ஹேரோட டெக்ஸ்சரை மாற்றணும்னு நினச்சாலும், எப்படியாப்பட்ட கேர்லி அண்ட் டேமேஜ்டு ஹேராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம ஹேரோட டெக்ஸ்சர் மாற்றுறதோ, இல்லை வந்து அவங்களுக்கு சம்வாட் ரொம்ப டென்சிட்டியே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க் அவங்களுடைய ஹேரோடைய டெக்ஸ்சரையும் சேஞ்ச் ஓவரும் பண்ணுறது தான் எங்களோட ஸ்பெஷல். ஸோ எங்களோட சலூனில் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்னிங், நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க நீங்கள் ஸ்மூத்னிங்கை பற்றி சொல்கிறீங்க. ஸ்மூத்னிங் பண்ணுறதால ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ப்ராப்பரான இடத்துல ஸ்மூத்னிங் பண்ணாலோ ஸ்ட்ரைட்னிங் பண்ணாலோ உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் அப்படின்ற டேமேஜ் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வருஷக்கணக்கில் பண்ணுறவங்களோட முடியும் இருக்குது. எந்த டேமேஜும் இல்லாமல் பண்ணணும், ப்ராப்பராக பண்ணணுன்னா உங்களுக்கு அதனால் எந்த ஒரு கெடுதியும் கிடையாது. சில பேருக்கு ரொம்ப தின்னு ஸ்கேண்டியாக இருக்கா, அவங்களோட டெக்ஸ்சர் எப்படி மாற்றணுன்னா வால்யூமை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ நாங்கள் அதை தான் வந்து பர்டிகுலராக எடுத்து சேலஞ்சிங்காக பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளோட முகத்தில் நிறைய மாற்றங்கள், எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துறது, ஒரு லுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணணுன்னா நம்மளோட ஹேர் ஸ்டைல் மாற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டோட்டல் லுக்கே சேஞ்ச் ஆகிடும். அதனால் அவங்களுக்கு அவங்க ஃபேஸ் கட்டுக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் சஜஷன் கொடுக்குறதும் அண்ட் ஹேர் டெக்ஸ்சரிங் பண்ணுறதும் ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட்டும் தான் எங்களோட சலூனோட ஸ்பெஷல். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 27 இயர்ஸில் நாங்கள் வந்து அந்த டே 1 அப்போல்லாம் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி டெக்ஸ்சர்லாம் மாற்றுவாங்களா இல்லையான்றது கூட தெரியாது. அயனிங், ப்ளோ ட்ரை அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஒன்லி சினிஸ்டார் மட்டும்தான், அதுவும் விக் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி வச்சு தான் ஒரு ஹேர் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்க முடியுன்ற காலம் இருந்தது. இப்போ வந்து அந்த மாதிரி காலம் இல்லை. எல்லாருமே they can do a texture change எல்லாமே பண்ணலாம். எங்களோட நாலேஜ் அண்ட் இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்தது. ஸோ சில்ப்ரீஸ்க்கு வாங்க, உங்களுக்கு கம்பல்சரி உங்களுடைய மேக் ஓவரோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல் எது பண்ணாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்.